எல்லாருக்கும் வணக்கம். நான் மாதவ் ஸ்ரீதராசன், சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் டெராபீட் இந்தியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் கிளாரிட்டி வந்து இப்போ சுவாமி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, நம்ம இந்த ஜாப்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாரோட ஒரு ஆம்பிஷனாவாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். படித்தா ப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு வேலை வாங்கலாம். சரி, இப்போ எத்தனை பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ் அதை பற்றின ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிற வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்காரு. வேறு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1 2 3 பேர். நிறைய அதிகபட்சம் அவ்வளோதான். அதாவது ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறத யாருக்கும் தெரியல. ஆனால் இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற டாப் ஐடி கம்பெனி எல்லாருமே ஆண்டர்ப்ரனர்ஸ். கூகுளாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், வேறு எந்த கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லட்சம் கோடியில் இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர் பிச்சை சார் வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு போனாங்க. வந்து மோடியை பார்க்குறாரு, எல்லாரையுமே பார்க்குறாரு. அவர் ஒரு நார்மலான ஒரு கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி தான். அவர் ஓனர் கிடையாது கூகுளுக்கு. அவர் ஒரு எம்ப்ளாயி. ஓனரு வேற ஆள். அப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே ஏன் அப்படின்னா, அவரோட ஒர்க் ஸ்டார்டிங்லேருந்து அவர் கூகுளில் இருக்கும்போது இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலேருந்து அவரை கூப்பிட்டு கேட்டாங்களா, நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்கு வந்து நிறைய சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து ஆரம்பத்துலேருந்து கூகுளில் தான் இருக்கேன், நான் அங்கே தான் இருப்பேங்கிற இந்த லாயல்ட்டிக்காக அவருக்கு வந்து இந்த லாரி பேஜ் அப்படிங்கிறவர் தான் கூகுளோட ஃபவுண்டர். அவர் வந்து உங்களுக்கு இந்தாங்க அப்படின்னு சிஇஓ பொசிஷன் கொடுத்தாரு. இப்போ அவரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? சுந்தர் பிச்சைக்கு வருஷத்துக்கு 18,000 கோடி வாங்குறாரு. ஒரு வருஷ சம்பளம். அவர் ஒரு நிமிஷத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரியான ஒரு சம்பளத்தை வாங்குறாரு ஒரு எம்ப்ளாயி. அதே மாதிரி நீங்கள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஆரம்பம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து ஓடுறீங்க எல்லாத்துலேயுமே ஓடுறாங்க. இப்போ ஒரு அத்லெட் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ட்ராக்கில், இல்லை ஒரு மேரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ தனித்துவமாக தெரிவிங்க அப்படின்னா, ஒன்று எல்லார மாதிரியும் இல்லாமல் வேறு ட்ராக்கில் ஓடணும், இல்லை எல்லாரோடையும் கொஞ்சம் முன்னாடி ஓடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் தனித்துவமாக தெரிவிங்க. அந்த மொத்தமாக போகிற கும்பல் தான் பார்த்திங்கன்னா அந்த 9 to 5 ஜாபு போகிற 25,000 சம்பளம் வாங்குகிற அந்த எம்ப்ளாயி. நான் உங்களை என்ன இருக்க சொல்கிறேன், தனியாக போகிற பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கலாம், இல்லை லட்சம் கோடியில் சம்பளம் வாங்குகிற எம்ப்ளாயியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற டவுட் வந்து நிறையா பேருக்கு வரும். இப்போ நான் என்னோடய ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைம் வந்துச்சு தெரியுமா, எனக்கு வந்து இப்போ 14 வயசு. அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல்லேருந்து வந்து நான் படிக்கிற ஸ்கூல்லேருந்து எனக்கு வந்து ஒரு குரூப்பில் மெசேஜ் போடுறாங்க, தம்பி உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, எல்லோரும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னோடனே. அப்போல்லாம் அந்த பற்றின ஒரு ஐடியாவே கிடையாது. என்னடா ஆன்லைன் கிளாஸுங்கிறாங்க, என்ன இது அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஒன்றுமே புரியலை. என்னம்மா அவங்க பட்டுக்கு வராங்க, பேசுகிறாங்க, புரியுதா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க, முடிஞ்சிச்சு, கிளம்பிடுறோம். அப்படி இருக்கும்போது அதில் என்ன யூஸ்? ஒன்றுமே யூஸ் இல்லை. அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். இதனால் எந்த பயனும் இல்லை, டைம் வேஸ்ட்டு, 5 பைசா பிரோஜனம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, கேம்பிரிட்ஜில் சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அப்ளை பண்ணாங்க. ஆனால் வேக்கன்சி வந்து 100 தான், அதுவும் ஆன்லைன் தான். அதில் என்னோடய லக்கா என்ன லக்குன்னு தெரியல, அதில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் ஆகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது இப்போ நார்மலாக இந்த கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ பார்த்திங்கன்னா வந்து முதல்ல நான் வந்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப் ஒன்று கொடுப்பாங்க, அந்த லேப்டாப்பில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, அது கடையில் போய் கேட்டோம், முடிஞ்சிச்சு, அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வரும்போது, சரி நம்ம ஒரு கம்ப்யூட்டர் செய்யலாம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறம், ஏன் நம்மளே அதை அசம்பிள் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மோட்டிவ் வந்துச்சு. எப்போனா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. அப்போ நான் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன், அப்பா ஒன்றும் இல்லை, இந்த சென்னையில் பல்லாவரம் வெள்ளி சந்தைன்னு ஒரு சந்தை இருக்குது, அங்கே போனால் அந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ப்ரைஸு, நான் அதை போய் வாங்கிட்டு வரேன். எப்போ 6வது படிக்கும் போது தனியாக நான் சென்னை போய் அந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் போய் இந்த பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன். எந்த பேரண்ட்ஸ் அதை அலோவ் பண்ணுவாங்களா?
அப்புறம் கெஞ்சி அவ்வளோ பாடுபட்டு அப்புறம் பர்மிஷனை வாங்கி அப்புறம் தனியாக அன்றைக்கி நைட்டு வந்து நான் சென்னை போகிறேன். போயிட்டு அங்கேருந்து அந்த பல்லாவரம் வெள்ளி சந்தைக்கு போயிட்டு கம்ப்யூட்டருக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் வேணுங்கிறத யூடியூப்பில் பார்த்து வாங்கிட்டேன். வாங்கி நான் அதை அசம்பிளும் பண்ணிட்டேன். பண்ண உடனே எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, என்னோடய ரிலேட்டிவ் வீடு வந்து இன்னொரு ஊரில் இருக்குது, ஒரு 15 கிலோமீட்டர். என்னடா அது இவ்வளோ பெரிய மானிட்டரு சிபியூலாம் இருக்குது, எப்படா எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. நல்லா ஒரு பெரிய பையில் தூக்கிட்டு இந்த சைடு பைக்கில் வந்து இந்த சைடில் ஒரு பையில் வந்து சிபியூ, முன்னாடி மானிட்ரு, வண்டிக்கு டிக்கியில் கீபோர்டு மவுஸு எல்லாத்தையும் வச்சு தூக்கிட்டு போவேன். போயிட்டு இப்படி வீக்லி போயிட்டு வரும்போது ஒரு என்னடா இது இப்படி ஒரு ப்ராப்ளமாக இருக்கே அப்படின்னு கேட்கும் போது தான் எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு மினி சிபியூ பண்ணுறோம். அதாவது சின்ன சிபியூவாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும், ஆனால் அதை விட இது ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி கம்ப்யூட்டர் செய்கிறேன். அது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். 1 வருஷம் ஒர்க் பண்ணுறதுனா தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பேய் மாதிரி ஒர்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. 20 தடவை என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒர்க் ஆகாமல் போகாது, அப்படிலாம் கிடையாது, வெடிக்கும். அந்த சின்ன ஒரு ஐசியில் ஒரு சிப்புனால வந்து ஷார்ட் ஆகும், நிறைய இன்ஜுரிஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 தடவை ஃபெயிலியர் ஆகிட்டு 21வது தடவை சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தோட உழைப்பு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸாக தெரிஞ்சது. அதாவது யாருமே பண்ணாத நான் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சக்ஸஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே. இன்னொன்று ஒரு இன்னோவேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டு பீரோலையோ உங்கள் வீட்டு லாக்கர்லேயே புட்டு வச்சுக்கிறது மட்டும் கண்டுபிடிப்பு கிடையாது. அதை எல்லாருக்கும் காமிக்கணும், மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு போகணும். அப்படி போனால் தான் அது வந்து ஒரிஜினலான ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது எனக்கு போக போக தெரிய ஆரம்பிச்சிட்டு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியேஷனில் இருக்கும் போது என் வீட்டுக்கு வாசலில் வந்து ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்குறேன். சார் நாங்கள் அந்த வந்து நீங்கள் இந்த மினிஸ்ட்ரிப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார், என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி கொடுத்த உடனே அது எந்த நாளையோ என்ன ஆகும் தெரில, திடீர்னு ட்ரெண்டிங் ஆகிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 நியூஸ் சேனல், அதாவது இந்தியாவில் உள்ள 36 நியூஸ் சேனல் இன்க்ளூடிங் பிபிசி, என்டிடிவி, அதே மாதிரி ஃபாரின் நியூஸ் சேனல்ஸு, ஜி தமிழ், விஜய் டிவின்னு எல்லா சேனல்லையும் வந்து எங்களோட நம்ம டெராபைட் கம்பெனி அதோட இந்த ப்ராடக்ட் மினி சிபியூ ப்ராடக்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு, அப்போ ஒரு நல்ல ஒரு சேல் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ நான் அந்த கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனால் இதை நான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மறுவாரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிட்டி யூனியன் பேங்க் எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த பேங்க்கோட மேனேஜர்கிட்ட போய் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். சார் இந்த மாதிரி நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், நான் வந்து மினி சிபியூ பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா லோன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறேன். எப்போ 6வது படிக்கும் போது போய் லோன் கேட்குறேன் பேங்க் மேனேஜர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, தம்பி ஸ்கூலு தானே படிக்கிறேன், நாங்கள் வயசான 30-40 வயசுக்கு வந்து சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவோம், உனக்கு ஸ்கோரே கிடையாது, எந்த தைரியத்தில் இல்லை லோன் கேட்க வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. சரி இல்லைப்பா அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டார். அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யாருக்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாதம் உங்களோட வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி உங்களை வந்து தலைமை செயலகம் செக்ரட்டரியேட்லேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி கூப்பிட்றாங்க அப்படி இருக்குது அப்படின்ட்டு முதல் நாளில் வந்து கலெக்டர் முன்னாடி போகிறாங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம், செக்ரட்டரியேட் போகிறோம். காலைல ஒரு 11 மணி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கு போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே எனக்கு தெரியல. போயிட்டு ஒரு 11 மணிக்கு செக்ரட்டரியேட் தலைமை செயலகம் சென்னையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அங்கே போயிட்டு நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கேன், ஒரு வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு வெளில வந்து கூப்பிட்றாங்க, சார் கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே வெளில வரேன். வெளில வந்துட்டு முன்னாடி போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கேமரா இருக்குது. சரி வேறு எதுக்கும் வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது புறமேல தான் தெரியுது என்ன வீடியோ எடுக்க தான் வந்திருக்காங்க, ஏன் இத்தனை பேர் வந்திருக்காங்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த ரூமுக்குள்ளே போனால் ஒருத்தர் வணக்கம் அப்படிங்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார். வாங்க தம்பி வணக்கம் அப்படிங்கிறாரு. என்னது இது யார் இவர் அப்படின்னா அப்புறமேலும் மாஸ்க்கை கட்டிட்டு பார்த்தா தான் தெரியுது இவர் நிற்கிறார். என்னப்பா இது என்ன நம்ம அவ்வளோவா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் அங்கே வந்துச்சு. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் உங்களோட வீடியோலாம் பார்த்தேன், நான் தான் உங்களை கூப்பிட்டேன், நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் 2 விஷயம் அப்படின்னு கேட்டார். சார் மொதல் விஷயம் வந்து என்னோடய அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு வேறு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். சார் அவருக்கு என்னென்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷமாக திருவாரூருக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணார். கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணுறதை கேட்டாங்க, எல்லாம் ரெடியாக இருந்ததும் ஒரு கேட்டோடனே ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் எனக்கு வந்து உங்களோட ஃபண்டிங் பணம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, 2 விஷயம் எனக்கு தேவை. ஒன்று
எங்கள் அப்பா தூத்துக்குடியில் இருக்கார், அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருவாரூருக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து சார் ரெண்டாவது, நான் வந்து இந்த சிட்டி யூனியன் பேங்க்கில் போய் லோன் கேட்டேன். அந்த மேனேஜர் எனக்கு லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நீங்கள் எனக்கு ஃபண்டிங்கெல்லாம் கொடுக்க வேணாம், எனக்கு அந்த 20 லட்சம் லோன் வாங்கி கொடுங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதே மேனேஜர் அதே பேங்க்கில் தான் எனக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ரெண்டுத்தையும் கேட்டுட்டு நான் வந்துட்டு மறுநாள் திருவாரூர் வந்த உடனே காலையில் வாசலில் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கு, என் வீட்டு வாசலில் வந்து சிட்டி யூனியன் பேங்க் மேனேஜர் நிற்கிறாரு. சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் சார் இப்படி பண்ணீங்க, என்ன சார் நான் பண்ணேன்? சார் சிஎம் சார்கிட்ட சொன்னீங்கன்னு போட்டு என்ன சாவடிக்கிறாங்க சார், லோன் இருந்தாங்க சார் வாங்கிக்கோங்க சாருங்கிறாரு. அடுத்து உள்ளே போகிறேன், என்னோடய தாத்தா வந்து தம்பி உனக்கு ஏதோ லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கொடுக்குறாங்க. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரு. அதாவது நாங்கள் சென்னையிலேருந்து திருவாரூர் கிளம்பி வரத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துட்டு வருஷக்கணக்காக நாங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சீஃப் மினிஸ்டர் சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துட்டு, அந்த மாதிரியான ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லோனு வாங்கி அதுக்கப்புறம் இந்த டெராபைட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணேன். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, அதாவது இந்தியாவோட யங்கஸ்ட்டு கம்பெனி அது தான். அதாவது 7th ஸ்டாண்டர்டில் அந்த கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ என்னோடய ஃபுல் எஃபர்ட்ஸை போட்டு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கம்பெனி வச்சுருக்கேன். இன்றைக்கி டேட்டுக்கு கிட்டத்தட்ட நான் அந்த கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. இந்த 7 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனி வச்சுருக்கேன். டெராபைட் இந்தியாங்கிற மினிசிபிஓ கம்பெனி, அடுத்து எல்இடி டிவி, அதாவது டிவியில் இருக்குன்னு தெரியும், தமிழ்நாட்டிலே யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கான ஒரு ரொம்ப விலை கம்மியான ஒரு எல்இடி டிவி கம்பெனி வச்சுருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக வாங்குகிற டிவியோட பாதி விலைக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு டிவி கம்பெனி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி, அது எல்லாருமே கண்டிப்பாக ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நாங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். 4வது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா டீனோவேட்டர்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீனேஜ் இன்னோவேட்டர்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய டவுட்டு வரும், எனக்கு எல்லார மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? குதிரை சட்டிக்குள்ளேயே அந்த இது ஓட்டுற மாதிரி நான் இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் நான் தனித்துவமாக தெரியும், நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் கொஸ்டின் இருக்குது. எல்லாருக்குமே அது கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் மாதிரியே வந்து காலையில் 9 மணிக்கு எழுந்திரிப்பேன், 10 மணிக்கு ஒரு ஐடி வேலைக்கு போவேன், நாள் ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பேன், 5 மணிக்கு வருவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், மறுபடியும் அதையே பண்ணுறேன். இப்படியே போனால் நான் என்ன பண்ணுறது? ஒரு அளவுக்கு மேலே வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடும். எதுக்குடா இது அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் இருப்பீங்க. அந்த ட்ரீமே மறக்கடிக்கிறதுக்கான ஒரு மருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாபு, அந்த வேலை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடியா கொடுப்போம். அதாவது உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்தால் உங்களுக்கான ஐடியாவை நாங்களே கொடுப்போம். உங்களுக்கு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஓகே சார், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் கொடுப்போம். 2வது பயம், சார் ஐடியா ஓகே, ஃபண்டிங் பணத்துக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும், அதுவும் நாங்களே வாங்கி கொடுப்போம். உங்களுக்கு ஐடியா மட்டும் இருந்துச்சுன்னா 3 லட்சம், இல்லை எனக்கு ஐடியா மட்டும் இல்லை, நான் ப்ராடக்ட்டே டெவலப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியேஷனில் இருக்கேன் அப்படின்னா 7 lakhs, இல்லை நான் ப்ராடக்ட்டே கையில் வச்சுருக்கேன்னா 20 lakhs. அதுக்கும் மேலே நான் இன்னும் ரொம்ப இப்போ பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரெவன்யூ ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா 2 crores, up to 2 crores. இதுக்கான ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் வந்து பர்சனலாக வந்து உங்களுக்கு நான் சாங்ஷன் பண்ணி கொடுப்பேன். அடுத்து என்ன பயம், சார் ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டு ஃபண்டிங் வந்துட்டு ஓகே, இப்போ அடுத்து குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரும். அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். உங்களை வந்து தமிழ்நாடு மார்க்கெட்லேருந்து குளோபல் மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கு வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம். இதுக்கான அந்த கம்பெனி தான் பார்த்திங்கன்னா டீனோவேட்டர்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு 60 பேர் இருப்பீங்க. 60 பேரில் பார்த்திங்கன்னா பாதி பேர் கவனிப்பீங்க, பாதி பேர் தூங்குவீங்க. கரெக்டாக? எதுக்கு தூங்குவீங்கன்னா என்ன அது நடக்குதுன்னே எனக்கு தெரில. ஆனால் பாதி பேர் கவனிப்பீங்கல்ல, அந்த பாதி பேரில் ஒரு 10 பேர், அட்லீஸ்ட் 10 பேர் இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத போய் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அந்த 10 பேரில் ஒரே ஒரு ஆள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதுதான் என்னோட சக்ஸஸ். கரெக்டாக? அந்த 60 பேருக்கான எஃபோர்ட்டை வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, இந்த ஃப்ரெண்டு இருக்கீங்கல்ல, ஃப்ரெண்டை பற்றி நிறையா பேசினாங்க. ஃப்ரெண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஒன்று வந்து வாடா சாப்பிட போகலாம், வாடா ஊர் சுற்றலாம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்டு. இன்னொரு ஃப்ரெண்டு, எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் ஐடியா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாமா, இதை வா யூடியூப்பில் பார்ப்போம், இந்த கோர்ஸ் ஒர்க் ஷாப்லாம் போட்டிருக்காங்களா, வா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம் கூகுள் மீட்டில் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா
இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டுத்தில் எந்த ஃப்ரெண்டு வேணும்? 2னா 2ன்னு கை தூக்கலாம், 1னா 1ன்னு கை தூக்கலாம். எல்லோரும் 1ன்னு தூக்குறாங்க, பாதி பேர் வந்து 2ன்னு தூக்குறாங்க. ஆனால் 3வதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே. அதாவது பிஸ்னஸ் மேனாக உள்ளவன் ஃப்ரெண்டாகவும் இருக்கணும், ஃப்ரெண்டாக உள்ளவன் பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கணும். அப்படி 2 பேர் இருந்தால் தான் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல பிஸ்னஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி இருக்கும் போது இப்போ நான் வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 18 வயசு எனக்கு இப்போ தான் ஆயிருக்கு. அதாவது எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் 18 வயசு ஆணுச்சு. 18 வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மறுநாள் வந்து எனக்கு வந்து செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி வாங்க அப்படின்னோடனே நான் நேரில் போய் கேட்குறேன், என்ன ரிலேட்டட், எதுக்காக கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே கையில் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து உங்களை வந்து இந்த சீஃப் பேட்டன்ட் ஆஃபீஸராக போடுறோம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுக்குறாங்க. அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த பேட்டன்ட் ஆஃபீஸராக வந்து மறுவாரம் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காங்க. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, நம்ம அடுத்தடுத்து இந்த போகிற ஈவெண்ட் எல்லாருமே வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே தான் வந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறது. சில பேர் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து காலையில் வருவீங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க, ஜாலியாக பிக்னிக் வர மாதிரி வந்துட்டு போகலாம், அதெல்லாம் ஜாலி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் அதில் ஒரே 1% இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10% ஆகுது ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாவே வரும், ஒரு ஆம்பிஷன் வரும். பாதி பேர்கிட்ட இப்போ நான் இங்கே கேட்டேன்னா ஒரு சில பேருக்கு வந்து நான் என்ன ஆக போகிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியாது. பாதி பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, படித்து முடிச்சோன்னே இதை என்னாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நிறையா பேர் இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து தவறான விஷயம். இப்போ நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள்லாம் வந்து இந்த பிஸ்னஸ்லேயே ஆண்டர்ப்ரனர்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஜாக்மான்னு ஒருத்தர் இருக்கார், இந்த பேர் எதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் ஜாக்மா அப்படிங்கிற பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பனீஸோ கொரியன் சம்திங். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டுடே இஸ் டிஃபிகல்ட், டுமாரோ இஸ் மச் மோர் டிஃபிகல்ட், பட் டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் பியூட்டிஃபுல், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டை டுமாரோ ஈவினிங் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இன்றைக்கி கஷ்டம், நாளைக்கு ரொம்ப கஷ்டம், அதுக்கு மறுநாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் வந்து நாளைக்கு ஈவினிங்கே வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த தங்க சுரங்கத்தை தோண்டிகிட்டு இருக்கீங்க, தங்கம் தெரியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டு வெளில வந்துடுறீங்க, என்னடா தங்கமே காணும்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஃபோக்கஸ். சுவாமிகிட்ட நான் போன ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன். அப்போ சுவாமி வந்து என்னோட ஒரு 3வது கண்ணை திறந்த மாதிரி 2 ஒர்க் இருக்குது, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க். 3வதாக ஒரு ஒர்க் இருக்குது, அதுதான் வந்து ஃபோக்கஸ்டு ஒர்க். அந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா மிச்ச ஒர்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ எல்லோரும் வந்து ஒரு ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுவுமே யாருக்கும் தெரியாது, கரெக்டாக? அப்படி இருக்கும்போது இப்போ நானோ நீங்களோ அடுத்த செகண்ட் வந்து நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேரண்டி இருக்கா? அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்டு, அடுத்த நாள் 1% கூட நம்மளுக்கு கேரண்டி கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து நேச்சர், அதுக்கான கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம ஓடுறாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை எடுக்கிறாங்க, சேர்க்குறாங்க. பாதி பேர் நல்லா பிளாக் மணிலாம் எடுத்து நல்லா பூட்டி வச்சுக்கிட்டு அவன் செத்துருவான். எதுக்கு அந்த பணம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அது யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகுமேடா அப்படிங்கிறது வந்து நம்மளோட மைண்ட் வைஸாக இருக்கும். அப்படி இருக்கும் போது, நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கை இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டு நான் ஹாப்பியாக இருக்கேனா, இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேனா, இந்த நிமிஷம் எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறேனா அப்படிங்கிற இந்த 3 செக்லிஸ்ட்டை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் அது உங்களோட அந்த ட்ராக் வந்து தப்பாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லோரும் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி வந்து பணத்தை ஓட வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கணும், படித்து ப்ராப்பரான ஒரு டிகிரியை வாங்கணும், கரெக்டாக? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் டிகிரி மட்டும் பத்தாது. இப்போ எல்லோரும் டிகிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்ஜினியரிங் டிகிரி, ஆர்ட்ஸ் டிகிரி எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். என்ன ஸ்கில் இருக்கணும், அது வந்து உங்களோட விருப்பம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் இருந்தால் தான் உங்களோட துறையில் நீங்கள் வந்து ரொம்ப முன்தங்கி நீங்கள் வந்து போக முடியும். அப்படி இருக்கும் போது உங்களோட ஸ்கில் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
நிறைய பேருக்கு வந்து ஒரு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து அவங்களோட ஃபாதர், அவங்களோட அப்பா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் இருக்கீங்க, இப்போ வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்திருக்கும். இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை நான் அதை பற்றி யோசிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கையை மட்டும் தூக்கலாம். சரி, அப்போ எம்ப்ளாயாக, அதாவது நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர். அப்போ பாக்கி எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க? நான் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிஸ்னஸ், இல்லை ஜாபு. இது 2த்துக்கும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான என்ன பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்க. யாராவது ஒருத்தங்க ஏஞ்சி சொல்லுங்கள். அதுதான் அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை பார்த்தீங்களா? இதை தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கே வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா, ஜாபுக்கு போக போகிறேன்னாங்கிற ஐடியாவே உங்களுக்கே இல்லை. அப்போ இதை வந்து நீங்கள் எங்கே முடிவு பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஸ்கூல்லேயே முடிவு பண்ணியிருக்கணும். நான் எப்போ முடிவு பண்ணேன் தெரியுமா? 6th ஸ்டாண்டர்டில் முடிவு பண்ணேன். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த நேரத்துலையாவது முடிவு பண்ணால் தான் உங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க, யாராவது உங்களோட ரிலேட்டிவ் வந்து கேட்பாங்க, தம்பி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை ஜாபுக்கு ஏதாவது போகிறீங்களா இப்படின்னு கை காட்டிட்டு போக வேண்டியது தான். ஒன்றுமே பண்ண முடியாது. தெரில சார், எனக்கே தெரில, நான் என்ன பண்ணால் உனக்கு என்னடான்னு நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை யாராவது வராங்க அப்படின்னா உங்களை பார்ப்பாங்க, பார்த்து தம்பி எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? சார் நான் வந்து ஒரு விஐபி சார். என்ன சார் விஐபி? சார் நான் வந்து வேலையில்லா பட்டதாரி சார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக ஏதோ ஒன்று மாற்றணும். இல்லை எல்லார மாதிரி நான் இருக்கக்கூடாது, புதுசாக ஒன்று போகணும் அப்படின்னா இதுதான் வாய்ப்பு. இப்போ உங்கள் எல்லாரோடையும் எனக்கு வயசு கம்மி, கரெக்டாக? எல்லாரோடையும் எப்படியும் ஒரு 2-3 வயசு வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் 6 கம்பெனி வச்சுருக்கேன்னா எதனால்? ஆரம்பத்துலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஒன்று, உங்களோட ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று, காலேஜ் லைஃப்பை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து என்ன தான் டிகிரி இருந்தாலும் என்னோடய காலேஜில் வந்து நான் ஐவிபின்னு ஒரு காலேஜ் இருக்குது சென்னையில். அந்த காலேஜில் நான் வந்து ஒரு பிபிஏ ஹோல்டர், அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுவும் பண்ணுறேன். அந்த காலேஜோட ஓனர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் காலேஜுக்கெல்லாம் வர வேணாம், நீங்கள் எங்கே போனாலும் வந்து இந்த எங்கள் காலேஜ் பேரை மட்டும் சொல்லுங்கள் போதும், நீங்கள் காலேஜுக்கெல்லாம் வர வேணா, நான் டிகிரி கொடுத்துட்றேன் சார் அப்படின்ட்டாங்க. கொடுத்தோடனே அந்த அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் காலேஜ். அந்த காலேஜ் எல்லா காலேஜும் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா காலேஜும் ஏதாவது ஊருக்கு கடைசியில் இருக்கும், இல்லை ஊருக்கு நடுவில் இருக்கும். நான் படிக்கிற அந்த காலேஜ் மட்டும் எக்ஸ்பிரஸ் அவனிய மால் இருக்குல்ல, அந்த மாலுக்குள்ளே ஒரு காலேஜ் இருக்குது. அதாவது இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாலோட 7th ஃப்ளோர். அதாவது ஒரு மாலில் எக்ஸ்பிரஸ் அவனிய மால்னு கேட்டிங்க எல்லாருக்குமே தெரியும் சென்னையில். அந்த மாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜில் வந்து பிபிஏ கோர்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு கோர்ஸ் தான், பிபிஏ இன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற ஒரே ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் என்னன்னா, உங்களுக்கு நார்மல் லெக்சர் ஸ்டாஃப்லாம் கிடையாது, ஸ்டாஃபே கிடையாது. யார் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பானா, ஆல்ரெடி ஒரு 1000 கோடி கம்பெனி ஆரம்பித்து கிராஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் மட்டும்தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. காலையில் வருவாங்க ஃப்ளைட்டில். இப்போ அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே யாரும் கிடையாது, எல்லாம் ஃபாரின்லேருந்தும் அதர் ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க. காலையில் ஃப்ளைட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹாஃப் டே கிளாஸ் எடுப்பாங்க. அடுத்த ஃப்ளைட்டில் போய் அவங்க பிஸ்னஸை பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குதா? ஒரு வருஷம் வந்து இந்த மாதிரி கிளாஸஸில் போயிடும். 2வது வருஷம் எப்படி போகுது அப்படின்னா இன்டர்ன்ஷிப். அதாவது நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றாவது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுனால இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப்னால் நீங்கள் எந்த கம்பெனியில் கேட்டாலும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் 4 கம்பெனியில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க ஒரு வருஷம். அடுத்த 3வது வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் இந்தாங்க வச்சிங்கன்னு கொடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. 3 வருஷம் முடிஞ்சு டிகிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான நிறைய லூப் ஹோல்ஸ் அந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நிறையா இருக்குது. அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்போ இங்கே காலேஜ் படிக்கிறீங்க, இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜில் போய் சேரலாம். இல்லை அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் போய் சேரலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் அண்டு டிமெரிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கணும். இன்னொன்று உங்களுக்கு ஒரு ஷெடியூல் இருக்கணும். காலையில் நான் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறேன், இத்தனை மணிக்கு நான் வரேன், இங்கே வந்து இந்த ஒர்க் இருக்குது, நான் இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு நான் தூங்கணும் அப்படிங்கிற ஷெடியூலை நீங்கள் நாள் போட்டிங்கனாலே, அந்த வீக் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை நான் வந்து காலையில் 11 மணிக்கு எழுந்திரிப்பேன், நான் வந்து அப்படியே ஊர் சுற்றுவேன், அதுக்கப்புறம் அந்த காலேஜ்னு ஒன்று கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, காலேஜுக்கு போவேன், அங்கே போனால் வந்து என்னமோ கிளாஸ் நடத்துவாங்க, ஒன்றும் புரியாது, அது அப்படியே உட்காந்துருப்பேன், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டு கிளாஸில் கிளம்பி வந்துடுவேன்
அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு கிளாஸ் நடத்துகிற ஸ்டாஃபுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களோட ஃப்யூச்சர் தான் வந்து அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகிற ஒரு விஷயம். இப்போ நம்ம ஊரில் இந்த திருவாரூர்லேருந்து இந்த டெல்டா ரீஜன் உள்ளவங்கெல்லாம் ஐடி கம்பெனிக்கு போனால் திணறாங்க. கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்லு, இங்கிலீஷ்னால் என்னன்னே தெரில, இங்கிலீஷுக்கு ஸ்பெல்லிங் என்னான்னு கேட்குறாங்க. பாதி பேருக்கு வந்து அந்த கோடிங் நாலேஜ் கிடையாது. அவங்களோட அந்த துறையோட அந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று படிச்சிருப்பாங்க, பிபிஏ படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம். அவங்களோட அந்த டொமைனில் உள்ள ஒர்க்கே வந்து என்னன்னு தெரில. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே வேலைக்கு போக முடியும்? பிஸ்னஸ் அடுத்த விஷயம், ஒரு ஜாபே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதுவும் மேசிவாக வளர்த்துக்கணும். எல்லாருமே வந்து இப்போ ஸ்கில்லு உள்ள கோர்ஸ்லாம் வந்து நிறையா போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லாரோடையும் தனித்துவமாக இருக்கணும்னா ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும். இல்லையா ரொம்ப ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற 2 விஷயம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இன்டர்வியூ சேனலில் நியூஸ் சேனல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஹார்ட் கோர் ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ண முடியாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த பாத்துக்குள்ளே போக முடியும். அப்படிங்கிறது தான் பேசிக்கான ஒரு கான்செப்டே. இன்னொன்று வந்து பில்கேட்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, எல்லாருக்கும் பில்கேட்ஸை தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஒர்க் இருக்குல்ல, ரொம்ப பெரிய ஒர்க்லாம் என்ன பண்ணுவார்னா இந்த சோம்பேறிங்க கிட்ட கொடுப்பாரா. அவரோட ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற சோம்பேறிங்க கிட்ட தான் வந்து ஒர்க்கே கொடுப்பாரா. அவங்க வந்து கேட்பாங்களா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் உள்ளவங்க வந்து, எதுக்குற சார் இந்த மாதிரி சோம்பேறிங்க கிட்ட ஒர்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி சோம்பேறிங்க கிட்ட நம்ம ஒர்க்கு கொடுத்தா தான் அவங்க ஏதாவது ஷார்ட் ஒர்க்கை கண்டுபிடிச்சி சீக்கிரம் ஒர்க்கை முடிப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான அந்த பாத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லி அந்த மாதிரி வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஸ்டார்ட் பண்ணதில் தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உலகத்திலே வந்து நம்பர் ஒன் ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கார். அடுத்து இப்போ யார் வந்து நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சன் யாருக்காவது தெரியுமா? எலான் மஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கையை மட்டும் தூக்குங்க பார்ப்போம். ஒரு 7-8 பேருக்கு ஒருத்தர் பாதி தூக்குறாரு. எலான் மட்டும் தெரியுமா, மஸ்க்கு தெரியாதா? ஓகே, அந்த மாதிரி தான். அதாவது ஓகே டவுன். அதாவது இந்த எலான் மஸ்க்குங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார், ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட மூளை இருக்குல்ல, உங்களோட மூளையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சிப்பு வைக்கிறாங்க. சிப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வேணாம், நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சாலே வந்து அது முன்னாடி டிஸ்பிளே ஆகுது. அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து நினைக்கிறேன் அந்த மாதிரி இவருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நான் நினச்சாலே வந்து அவருக்கு ஃபோன் போயிடும். இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் இந்த இப்போ திருவாரூரில் வந்து இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பிரெயின்லேருந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னா, இந்த நிலாவில் வந்து போய் தங்கிட்டு வரலாம், கோ டூர் டு மூன் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு இப்போ வந்து போயிட்டுருக்கு. நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வந்து 1-2 பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, நிலாவில் ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க. என்ன ஹோட்டல்னா, நீங்கள் போய் டூரு போயிட்டு வர ஹோட்டலில் போய் நிலாவில் கட்டுறாங்க. அப்போ அதுக்கு வந்து யார் போகிறான்னா, வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் எல்லாருமே போகலாம். அதுக்கான அந்த ஒரு நைட்டுக்கான ஸ்டே எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அட்வான்ஸ் மட்டும் 2 கோடி ரூபா வாங்குறாங்க ஒரு நைட்டுக்கு. அது தங்கிறதுக்கான ப்ரீ புக்கிங் அட்வான்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் 2 crores. அந்த ப்ரீ புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும்ல, அது மட்டும் 1 lakh. நீங்கள் 1 லட்ச ரூபா இருந்தால் தான் அந்த ஆப்பே டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்குள்ளே போய் நீங்கள் 2 கோடி ரூபா கொடுத்தா தான் அட்வான்ஸே புக் பண்ண முடியும்னா, அப்போ ஒரு நைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? 100 கோடி. ஒரு நைட்டு நான் போய் நிலாவில் போய் டூர் போயிட்டு வரதுக்கு 100 கோடி. சரி, இதுக்கெல்லாம் எவன்டா போவான்னா லைனில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பெண்டிங். அதாவது அவங்களோட ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டேவே ஃபுல்லாகிடுச்சு. 2 கோடி ரூபா 2 கோடி ரூபா போட்டு எல்லோரும் இத்தனை பேர் புக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க இங்கே எதுவும் போகிறாங்க, சின்னதாக அந்த ராக்கெட்டில் வந்து ஏதோ ஒரு ஹோல் விழுந்துட்டு அப்படின்னா அந்த போகிறவங்களோட டாப் ரிச்சஸ்ட் பர்சன் அவங்களோட உயிரே போயிடும். ஆனாலும் எதுக்கு போகிறாங்க? எல்லோரும் என்ன சொல்லுவோம், இந்த போன வாரம் தான் வந்து அமெரிக்கா டூர் போயிட்டு வந்தேன், போன வாரம் தான் வந்து மொரிஷியஸ் டூர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த போன வாரம் தான் நிலாவுக்கு போயிட்டு வந்தேன், அடுத்த வாரம் வந்து சூரியனுக்கு போயிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்கிற நிலமை வந்து இப்போ வந்துட்டு. அப்போ நம்ம என்ன நினைக்கும், இவ்வளோ விஷயம் நடக்குது உலகத்தில், நம்ம என்ன ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோமே, இவ்வளோ நடக்குது உலகத்தில், நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வரணும். இந்த பயம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து நீங்கள் ஒரிஜினலான ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சைனே அதுதான். இல்லை வந்து நான் ஒரு 4-5 பேர் சேர்ந்துப்போம், வந்து ஏதாவது கமெண்ட் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம்,
இல்லையா சும்மா வருவோம் உட்காந்துட்டு போவோம் சார் அப்படின்னா அப்படியே தான் இருக்கணும். 60 வயசாகும், 70 வயசாகும், அப்படியே தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, இந்த நல்லக்கண்ணுன்னு ஒருத்தர் இருக்கார், கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர். அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். கிட்டத்தட்ட அவருக்கு 101 வயசு இன்னும் இருக்கார். நம்மளோட லைஃப் ஸ்பேன் என்ன தெரியுமா? 30 வயசுங்கிறாங்க. ஒருத்தர் 101 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. நம்மளோட லைஃப் ஸ்பேன், அதாவது இப்போ இருக்கிற இந்த ஜென்சியோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகபட்சம் 50 வயசுங்கிறாங்க. மினிமம் 30, அதிகபட்சம் 50. அதாவது நீங்கள் 50 வருஷத்துலேயே செத்துருவீங்கடா அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்? இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா தான் அந்த நேரத்தில் அதை ஒரு 50 வயசுலையாவது நீங்கள் நினைக்கிறதுல ஒரு பாதியாவது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து சும்மா அந்த ஸ்டேட்டஸ்லேயோ ஸ்டோரியிலேயோ போயிட்டு நான் வந்து ஐ எம் நாட் எம்ப்ளாயி, ஐ எம் கோயிங் டு பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி லம்போகினி கார் போகிறது, போர்ச்சி கார் போகிறது, பெரிய பங்களா வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸையும் ஸ்டோரியும் போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கான ஒர்க்கை என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க? இதில் உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும். நான் இதை பண்ண போகிறேன், இந்த நேரத்தில் நான் இதை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலனா அதுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஐடியா கொடுக்குறோம், ஃபண்டிங் கொடுக்குறோம். உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையா, அதுவும் கொடுக்குறோம். இந்த 3 தானே உங்களோட பயம். ஃபண்டிங், அதாவது பணத்தை போட்டு நாங்கள் லாஸ் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது சார் அப்படின்னா, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது 100% ஃப்ரீ ஃபண்டிங். உங்களுக்கு திருப்பி கொடுக்குறவங்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு 7 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, 20 லட்சம் கொடுக்குறாங்க, நல்ல ஐடியா இருந்தால் 2 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஏன்னு கேட்க போகிறது கிடையாது. எதுக்கு அந்த ஃபண்டிங்கை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட் வந்து நடந்துச்சு February 1. அந்த பட்ஜெட்டில் இதுக்காகவே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியை வந்து உங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் செட் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை நான் பண்ணி எனக்கு லாஸாக போயிட்டு சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போங்க, எம்ப்ளாயாக போங்க. அப்போ வந்து உங்களுக்கு யாருமே கேட்க போகிறது கிடையாது. பட் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரே ஒரு தடவை இந்த பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு ஐடியா பண்ணுங்கள், ஒரு 5-6 ஃப்ரெண்டு சேர்ந்துக்குங்க. சேர்ந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். பண்ணி எனக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு செட்டே ஆகலை சார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக போகலாம், இல்லை ஒரு ஜாபுக்கு போகலாம், எதுக்குனாலும் போகலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கப்புறம் உங்களை யாருமே கேட்க போகிறது கிடையாது. இன்னொன்று, ஃபெயிலியருங்கிறது எப்போனா, நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதில் தோற்றிங்கன்னா அது ஃபெயிலியர் கிடையாது. ட்ரை பண்ணாமே நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒரிஜினலான ஒரு ஃபெயிலியர். அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, பாதி பேர் வந்து இப்போ இங்கே இருக்கீங்க, ஒரு 50-60 பேர் இருப்பீங்க, ஒரு 30 பேர் மட்டும் என்ன பார்ப்பீங்க, மிச்சம் 20 பேர் அந்த விவேகானந்தர் அந்த ஃபோட்டோவில் இருக்காருல்ல, அவர் யார், இந்த மாலையே இந்த கலரில் இருக்குது, இங்கே ஏன் வந்து இந்த ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டாத்தில் போயிருப்பீங்க. பாதி பேர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருப்பீங்க. என்னமோ அவங்களோட சொந்த கதை, அந்த இது போய் நிலாவில் போய் டூயட் பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் போய்ட்டுருக்கும், அதாவது மூளையில். அந்த பாதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கில் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே 100% ட்ரூ தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த 30 பேரும் வந்து வர வைக்கணும். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, கரெக்டாக? அப்போ உங்களோட அந்த ஃபோக்கஸ், அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நாங்கள் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணி உங்களை வந்து நாங்கள் கொண்டு வரதுக்காக தான் வந்து இந்த கம்பெனி டீனோவேட்டர்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மொபைல் கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவிலேயே போய் நீங்கள் வந்து டீனோவேட்டர்ஸ் இந்தியா அப்படிங்கிறத போட்டிங்கன்னா கூட வரும். அதில் கூகுள் ஃபார்ம் லிங்க்லாம் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களோட மென்டார்ஸ் வந்து 1-to-1 செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு என்ன தேவை, ஐடியா ஓகே, எங்களோட அதுவும் கவர்மெண்ட்லேருந்து உள்ள அஃபீஷியல்ஸ் வந்து உங்களோட பேசுவாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா, ஓகே, ஃபண்டிங் ஓகே, அடுத்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 45 நாள் கூட நடக்கும். இன்னொன்று நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த கவர்மெண்ட்டில் ஃபண்டிங்லாம் அப்ளை பண்ணுறோமே அதெல்லாம் லேட் ஆகும். ஒரு 2000 ரூபா வந்து கவர்மெண்ட்டில் ஃபண்டிங் கொடுக்குறதுக்கே வருஷக்கணக்காக ஆக்குறாங்களே, நீங்கள் லட்சக்கணக்கில் சொல்கிறீங்க உடனே கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர் இருக்கும். வித்தின் 45 days மேக்ஸிமம். அதுக்குள்ளே வரலை அப்படின்னா நீங்கள் டைமை சொல்லிவிட்டு நீங்கள் அதை பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் 45 நாளைக்கு கொடுக்குறா, நீங்கள் கவர்மெண்ட் மேலேயே நீங்கள் வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போடலாம். அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஃபினிஷ். இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு என்ன பண்ணணுங்கிறத நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு?
இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கையை தூக்கிட்டு எந்திச்சு கேட்கலாம். எதுவாக வேணாலும் இருக்கலாம், பர்சனலாகவும் இருக்கலாம், ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம், உங்களோட விருப்பம். சும்மா ஜாலியாக கேட்கணும். அதெல்லாம் இங்கே வந்து உங்களோட நார்மலான காலேஜ் கிடையாது. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ இன்ட்ராக்டிவாகவும் இருக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது கேட்டு நான் வந்து கோவம் வந்து நான் உங்களை அடிக்க போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறது. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட், எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அது ஒன்றுமே கிடையாது. கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்குது, ஒரு கோட்டு. கோ வித் ஃப்ளோனா பிளானே கிடையாது. இன்னொன்று, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிளானே இல்லாமல் போகிறது தான் வந்து பெரிய பிளானு. அது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். அந்த மாதிரி கிரேட் இஸ் கிரேட்டுங்கிற மாதிரி பிளானே இல்லாமல் போகிறது தான் வந்து பெரிய பிளானாக இருக்குது சில டைம்லலாம். அதுதான் வந்து ஒரே பிளான். எனக்கு இலக்கா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இலக்குங்கிற ஒரு இந்த இடத்துல போய் நிற்கணும் அப்படிங்கிற எந்த இலக்கும் கிடையாது. நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்திருக்கேன்னா இதில் ஒரு மோட்டிவ் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களை ஒரு 50-60 பேர் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கிற ஒரு சந்தோஷம். அடுத்து நான் போகிறேன்னா ஒரு 20 பேருக்கு என்னோடய ப்ராடக்டை கொடுத்தேன்னா அவங்க ஒரு பெனிஃபிட் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம். இன்றைக்கி நான் நைட்டு தூங்குறேன்னா எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஜாலியாக நிம்மதியாக தூங்குவேன். மறுநாள் காலையில் எந்திரிப்பேன், அடுத்து இதே ஒர்க்கை பார்ப்பேன். இப்படிங்கிற ஒரு ரொட்டீன் இருக்குது. இது எங்கே போய் என்ன விடணும் அப்படிங்கிறத யூனிவர்ஸை முடிவு பண்ணிட்டோம். யூனிவர்ஸை கண்டிப்பாக முடிவு பண்ணோம் எங்கே போய் இதோட முடிவு எங்கே நிற்கணும் அப்படிங்கிறத. அதுபடி போக வேண்டியதுதான், ஒரே டவுன். ஓகே, இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த பணங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்து கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறையா பிரச்சனை வருது. நிறையா பிரச்சனை வரும்போது அதோட தீர்வு என்னவாக இருக்குன்னா பணமாக மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று, நிறைய பேர் சொல்லுவாங்க பணத்தை தாண்டி வந்து நிறைய விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண நிறைய விஷயம் என்னென்னா, இந்த பணத்தை தாண்டி நிறையா இருக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பணத்தால் தான் வாங்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல நோட்டு தான். இன்னொன்று வந்து சும்மா ஒரு ஜோக்கு மாதிரி ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டு வாங்குறாரு, இது கள்ள நோட்டா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னாரு. பார்த்து வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, டப்புன்னு அடிக்கிறார் அந்த நோட்டை. அடிச்சுட்டு சொல்கிறாரு, இது வந்து கள்ள நோட்டு கிடையாது சார், இது வந்து ஒரிஜினல் நோட்டு தான். எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அடித்தேன், காந்தியோட கண்ணாடி வந்து உடையவே இல்லை, அதனால் வந்து இது ஒரிஜினல் நோட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து நிறையா வந்து இந்த பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டு. பணத்தில் வந்து பணத்துக்கு பின்னாடி நிறையா பேர் ஓடினவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். எங்கே அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வரும். எப்படின்னா, நீங்கள் பணத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடினீங்கன்னா, இதே உங்களோட ஸ்கில்லுக்கு பின்னாடி ஓடினீங்கன்னா, நீங்கள் ஸ்கில்லுக்கு பின்னாடி ஓடும் போது உங்களுக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக பணம் ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக ஒரு கரெக்டான வந்து ஒரு வழியை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கணும். அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம், இந்த ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு யூடியூப் எடுங்க. யூடியூபோ, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர், வாட் எவர் போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா, பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஐடியா ஃபார் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். அதிலெல்லாம் பாருங்கள். இல்லை எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஐடியா வருது அப்படின்னா, ஒரு ஆண்டர்ப்ரனரும் ஒரு எம்ப்ளாயி என்னவாக இருப்பான் அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறான் அப்படின்னா ஒரு 10 ஃபோன் இருக்குது. 10 ஃபோனில் வந்து ஒரு 4 ஆப்பிள் ஃபோன் இருக்குது, ஒரு 4 சாம்சங் ஃபோன் இருக்குன்னா, ஒரு ஜாபுக்கு போகிற எம்ப்ளாயி இது நல்லா இருக்கும்ல, இது என்ன விலை வருது அப்படின்னு பார்ப்பான். இதே ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன பார்ப்பான்னா, இந்த கடைக்குள்ளே போனோன்னே இந்த கடைக்கு இன்டீரியர் எவ்வளோ செலவாயிருக்கும், இந்த கடையோட எக்ஸ்டீரியர் எவ்வளோ செலவாயிருக்கும், இந்த உள்ள ஸ்டாக் எவ்வளோ இருக்குங்கிறத ஆரம்பித்து அந்த ஃபோனு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறாங்க, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், பேக்கேஜிங் எவ்வளோ, மார்க்கெட்டிங் எவ்வளோ, இது யார் ஓனர் பண்ணுறான். நான் போய் ஏதோ புது கடைக்கு போனேன்னா எனக்கு மைண்டில் இப்படி ஒரு அரை மணி நேரம் ஓடும். அதுக்கப்புறம் நான் அந்த கம்பெனியோட ஓனர் யார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் போய் கூகுளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பொருளை வாங்குறத பற்றியே யோசிப்பேன். என் கூட ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னா, என் கூட யாராவது ஏதாவது வாங்க வந்துட்டாங்க, என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீ யோசிச்சு முடிச்சிட்டியா, இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ் வரணும். இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் வந்து உங்கள் எல்லாருக்கும் வரணும். இன்னொன்று, ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறான். சும்மா உதாரணத்துக்கு எடுத்துங்க. அந்த கம்பெனி வந்து திடீர்னு ஒரு 10,000 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி உடஞ்சிருவான். ஏன்? காரு டியூ இருக்குது, வீட்டுக்கு டியூ இருக்குது, இஎம்ஐ கட்டணும், ஃபோனுக்கு டியூ இருக்குது, எல்லாமே இருக்கும்.
அப்படி இருக்கும்போது அவனோட கமிட்மெண்ட் ஒரு 10,000 கம்மியானோடனே ஒரே ஒரு மாதம் தான் கம்மியாக இருக்கும், உடஞ்சி போயிடுவான். அதே ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆண்டர்ப்ரனர் பார்த்திங்கன்னா அவனோட வருஷ வருமானமே 1 கோடியாக தான் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா அதே வருஷம் அவன் 20 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருப்பான். அப்படி இருந்தும் அவன் அடுத்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எழுந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வராது. இதில் யார் சஸ்டெயினாக தனித்து நிற்க முடியுங்கிற அந்த மைண்ட் செட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த பிஸ்னஸ்லேயோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேயோ ஒரு ஸ்டேபிளாக நிற்க முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதாவது ஆளுமை திறன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்திங்கன்னா வந்து நிறையா பேர் கேட்குறதுக்கான அந்த மனநிலை இருக்கணும். இன்னொன்று வந்து கான்டெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒருத்தர் வரார், வந்துட்டு என்கிட்ட வந்து இப்போ வணக்கம் அப்படிங்கிறாரு, நானும் வணக்கம் அப்படின்னா போயிடுவார். அதே வந்து ஒருத்தர் வணக்கம்னு சொல்கிறார், வணக்கம் என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் இன்ட்ராக்ட் பண்ணாலும் அப்போ அவர் என்ன சொல்லுவார், எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி இவரை பார்த்தேன், இவர் வந்து நல்லா வந்து இன்ட்ராக்ட் பண்ணார் என்கிட்ட, ஏதாவதுனா எனக்கு இந்த டிவி அவர் தான் பண்ணுறாரு, நான் போய் இப்போ அவர்கிட்ட போய் டிவி கேட்டால் என்ன தான் தெரியுமே அவருக்கு, அதனால் நம்ம போய் அவர்கிட்டே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷம், அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நான் பேசுனதுனால அந்த ஒரு ஸ்கில்லு, அந்த கான்டாக்ட் ஸ்கில்லு, சும்மா பேசலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட ஒரு நிமிட்டம் வேல்யூ தான் அப்படிங்கிறதுலாம் எந்த இதுவும் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா லட்சம் கோடியில் சம்பாதிக்கணும் வேணால் இருக்கலாம், நம்மளுக்கு அந்த இதுவே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும். நான் வந்து இப்போ இங்கே பாதி பேர் இருக்கீங்க, ஒன்றும் தெரியாத இன்ட்ரோவர்ட் மாதிரி எல்லாம் உட்காந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த காலேஜுக்கு போனால் தான் உங்களோட சாருக்கு தான் தெரியும் நீயாடா பேசாமல் இருப்ப அப்படிங்கிறது சார் யோசிப்பாங்க. இதில் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன எப்படி எல்லாமே பேசுவீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ஏன் பேசலை? இப்போ நான் அதான் கொஸ்டின் கேட்குறேன். ஒருத்தரே வந்து தயங்கி எழுந்துச்சு கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் ஒருத்தரே எழுந்திரிக்கிறாரு. அப்போ பாக்கி எல்லோரும் ஏன் பேசலை அப்படின்னா, உங்களுக்கான இடம் இது தான். உங்களால் எங்கே பேச முடியலையோ அந்த இடத்துல தான் நீங்கள் பேசணும், அந்த இடத்துல தான் நீங்கள் பேச கற்றுக்கணும். இதே வந்து இப்போ நீங்கள் இங்கே ஒரு 60 பேர் இருக்கீங்க, இதில் ஒரு 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரிஜினலான ஒரு லீடர்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இதே வந்து சும்மா ஒரு 100 பேர் இருக்காங்க, ஒரு மீன் சந்தையில் போய் எல்லோரும் கற்றுனீங்கன்னா பிரோஜனம் இருக்கா? எல்லோரும் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, நீங்களும் அதில் ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளாக கத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அதாவது எல்லார மாதிரியும் இல்லாமல் தனித்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வந்து உங்கள் எல்லார்ட்டையுமே சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த பேசி, இப்போ நான் முடிச்சுட்டு வச்சுக்கங்களேன், முடிச்சுட்டு நான் போய் என்னோடய பிஸ்னஸை பார்ப்பேன், எனக்கு இருக்கிற அடுத்த ஒர்க்கை பார்ப்பேன். இப்போ எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஜோனுக்கு வந்து நான் வந்து எலெக்ஷன் போல் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க, அதாவது ஒரு போஸ்டிங் உள்ள ஒரு ஜோனை போய் பார்த்துக்கணும், அந்த ஒர்க்கு போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து உங்கள் காலேஜ் பேசியிருக்கேன். இப்போ நாளைக்கு காலைல 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஸ் காலேஜ் இருக்குல்ல தஞ்சாவூர், அங்கே பேசணும். அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 நாளாவது வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். வந்து உங்களை மாதிரி கிட்டத்தட்ட நான் இந்த ஸ்டார்ட் பண்ணது எப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 20,000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னே, எத்தனை பேர் வந்து இந்த பிஸ்னஸ்லையும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேயும் கை தூக்குறீங்க அப்படின்னு கேட்டது யாருமே கை தூக்கலை. இதை நான் வந்து எங்கே கேட்டேன் தெரியுமா? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட MBA ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டேன் இதே கேள்வியை. இப்போ சொல்லுங்கள், பேசி முடிச்சுட்டு கேட்குறேன், இப்போ சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு கை தூக்குங்க அப்படின்னா அங்கேயும் ஒருத்தனும் கை தூக்கலை. அவங்களோட வேலையே வந்து பிஸ்னஸ் தான். அப்புறம் எதுக்கே MBA படித்தா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் ஜாபுக்கு போவீங்க அப்படின்னா எல்லாரும் கை தூக்குறாங்க. என்ன அது ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஹெச்ஆராக போவேன் சார், 50,000 1 லட்சம் கொடுப்பாங்க, எனக்கு போதும் சார் அப்படிங்கிறாங்க. இது எதுக்குது? இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 1000க்கு போட்டி போடக்கூடாது, லட்சங்களுக்கு போட்டி போடக்கூடாது, கோடிகளுக்கு தான் போட்டி போடணும். இப்போ நான் ஆரம்பித்தேன் என்னோட அந்த டெராபைட்டுங்கிற அது ஒரு கம்பெனியோட போன வருஷம் சேல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 crores, அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் மட்டும் நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பர்சனலாக வந்து செலவு பண்ணுறதுல வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருப்பேன். போய் ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுனாலே வாங்குற மாதிரியான ஒரு ஆள் நான். இப்போ நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன். எதுக்கு பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. இதே வந்து நான் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன். இப்போ நான் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளேயே ஒரு ஆண்டர்ப்ரனருக்குள்ளேயே வரலைன்னா நான் என்னவாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கூட்டமாக உட்காந்துருப்பேன். உட்காந்து கிளாஸ் எதமோ பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன்.
அப்படி இல்லாமல் இப்போ எல்லாரை விடையும் நான் கொஞ்சம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாறி மாறி ஒரு சிலையை செதுக்கி செதுக்கி வந்து இவ்வளோ வந்திருக்கேன். அப்போ அதே மாதிரி நீங்களும் வரணும். இப்போயும் ஒன்று கெட்டு போகல. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு டைம் இருக்குது. உங்களுக்கு 28 வயசு 25 வரைக்குமே நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆனால் பார்ப்போம். இல்லையா நான் ஜாபுக்கே போங்க, உங்களை யாருமே கேட்க போகிறது கிடையாது. பட் கிவ் இட் அ ட்ரை. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக மாறுங்க அப்படிங்கிறதான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து பாதி பேருக்கு வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க, என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலை, என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது பாதி பேருக்கு. இன்னொன்று இவ்வளோ சொன்னாரே, இதில் ஒரு 2 பாயிண்ட்டு புரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு. பாதி பேருக்கு வந்து ஒரே சிரிப்பாக இருக்கும். எதுக்கு சிரிக்கிறோன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்தால் சிரிப்பாங்க, இன்னொருத்தர் வருவார், அவருக்கும் சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா சிரிப்பவர்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துக்கணும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஐஐடிங்கிற ஒரு காலேஜ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். காலேஜோட ஒரு பையன் வந்து மோட்டிவேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணான். அவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு முதல்ல எல்லோரும் 5 நிமிஷம் சிரிங்க அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டாண்டப் காமெடி ஷோ நடத்துவான். அந்த பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிரிக்க வச்சுட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரம் வந்து அவர் நடத்துகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு மாறாமல் அந்த பையன் அடுத்த வருஷம் கேட்டாலும் சொல்லுவான். அப்போ உங்களோட அந்த பிரெயினை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை செலுத்தினோன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்லேயே வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸுக்கான ஒரு பேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேனே, என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருக்கா எங்கள் கிட்டே கேட்கலாம். நீங்கள் எல்லோரும் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து டீனோவேட்டர்ஸ் இந்தியான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் அந்த ரிசல்ட்ஸில் போய் நீங்கள் ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது. இந்த காதில் வாங்கினீங்கன்னா இந்த காதை அப்படியே மூடிக்கணும். எப்போ முடிக்கணும், அது உள்ளே போகிற வரைக்கும் முடிக்கணும், இல்லையா பிரெயினில் நிற்கிற வரைக்கும் முடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஒர்க் ஷாப்பெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக, சென்னை ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. அது எல்லாத்துக்கும் போங்க, போய் அட்டன் பண்ணுங்கள். இங்கேயே திருவாரூர்லேயே இருந்தீங்கன்னாவோ தஞ்சாவூர்லேயே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மோட்டிவோடு தான் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வரதுனால வந்து எனக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணது மட்டும்தான் எனக்கு பயன். இப்போ நான் வரதுனால சுவாமி எனக்கு எதாவது காசு கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. நான் இப்போ நிறைய காலேஜுக்கு போகிறோம், எந்த காலேஜ்லையாவது எனக்கு காசு கொடுக்க போகிறாங்களா? கிடையாது. ஆனாலும் எதுக்கு பண்ணுறோம் அந்த டைம் ஒதுக்கிட்டோன்னா, உங்கள்கிட்ட அந்த ஒரே ஒரு ஆள் கம்பெனி ஆரம்பித்தா, ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால், ஒரு இந்தியா லெவலில் வந்தால், அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ நீ என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். எதுக்கு இவங்க வராங்க, எதுக்கு இதை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரணும். இன்னொன்று, என்னோட உங்கள் எல்லாருக்கும் வயசு கூட, எல்லாருமே வந்து எனக்கு அண்ணன்கள். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட என்கிட்ட வந்து ஒரு ஸ்கூல் பையன் வந்து, சார் அன்றைக்கி ஒரு பையன் வந்தான், சார் நான் வந்து உங்களுக்கு ப்ரோன்னு கூப்பிடலாமா அப்படின்னு கேட்டலாம். சரிப்பா கூப்பிடுவா. ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு வந்து நான் உட்காந்துருக்கேன், என் தோள் மேலே கையை போட்டான். சரிப்பா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஐடியா பண்ணியிருக்கீங்க, இந்த ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, பட் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தான். சரி தம்பி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் அவன் சொன்ன ஐடியாவை நான் அதாவது அவங்க சொன்ன அந்த பையன் சொன்ன ஒரு ஐடியாவை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதாவது அவன் சொன்ன ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அதோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருந்துச்சு. எங்கன்னா என்னோடய பிஸ்னஸில் சொல்கிறேன், ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த பையன் சொன்னால் அதை ஆட் பண்ணேன். அது வரைக்கும் இருந்த க்ரோத்தோட கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% வந்து க்ரோத் ஏறிட்டு. அப்போ என்ன காரணம், யாரை சொன்னாலும் கேட்கலாம், எப்படி சொன்னாலும் கேட்கலாம். இப்போ ரோட்டில் போகிற பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவருங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்கணும். கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அதாவது ஒரு புதுசாக ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்து இது எங்கே முடியும் அப்படிங்கிறது வந்து உங்கள் யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான பாதையில் போக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான பார்த்தா இந்த ப்ரோக்ராம் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நம்பி உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட டீம்லேருந்துமே உங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பேசியிருக்கேன். 1 ஹவரில்
உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா அந்த ஸ்பார்க்குக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த ஸ்பார்க்கை அப்படியே நீங்கள் சின்ன சின்னதாக பற்ற வச்சு அது பெரிய தீப்பந்தமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மோட்டிவோட உங்களை நெக்ஸ்ட்டு இதில் கண்டிப்பாக பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.